முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசினாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க. மற்றபடி எதுவுமே வந்து இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இணைப்புக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக வந்து இருக்கார். அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுத்தார். இந்த 10 நாளைக்குள்ளே இந்த கருத்துக்களை வந்து ஒரு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை இணைப்பெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து யாரெல்லாம் வந்து அந்த இணைப்பை வலியுறுத்தி வர்றாங்களோ அவங்களெலாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், மறாவது நாள் வந்து செங்கோட்டையனவர்கள் வந்து கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கிறார். மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் பொறுப்புகளிலிருந்து நீக்கிற உடனேயே இங்கே எல்லாரும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், இப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவரை போய் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான அவரை போய் சந்தித்தாங்க. இப்போ நேற்று வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா நான் ஹரித்வார் போகிறேன், மன நிம்மதிக்காக நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று கோவையிலேருந்து டெல்லி போனார். ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெல்லியில் தங்கி அங்கே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக ஒரு தகவல் வந்து இருக்குது. இப்போ அந்த அதிமுகவில் இப்படி பரபரப்பான ஒரு அரசியல் எதுக்காக ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அதிமுக வந்து ஒருங்கிணைணும். எல்லோருடைய கருத்துமே அதுதான். தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்க வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கருத்து. அவர்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடை செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி அதிமுக வந்து ஒருங்கிணைந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சதாக தான். திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியை வீழ்த்தணும், திமுக வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும். என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் வர்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து வெளியில் வர்றாங்க. இந்த 2 பேருமே வெளியில் வந்த உடனே என்டிஏ கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணியாக இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே வந்து வாக்கு சதவீதத்தை அதிகமாக வச்சுருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும். இந்த 2 பேருமே வந்து கூட்டணி விட்டு விலகி வந்த உடனே அதிமுக வந்து தோல்வி வந்து உறுதியாயிடுச்சு. 2 பேர் இருக்கும்போதாவது ஓரளவு ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் சமயத்தில் இப்போ 2 பேருமே வந்து கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுக்கு முழு காரணமே வந்து நயினா நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. இப்போ அதிமுகவிலிருந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒருங்கிணைப்பை பற்றி பேச ஆரம்பித்த உடனே அதிமுகவுக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க பூரா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் வெளிப்படையாக யாருமே வந்து பேச முன்வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையனவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து பேசிட்டாங்க, அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சிருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைனும், குறிப்பாக பார்த்திங்கன்னா சசிகலா, ஓபிஎஸ் இவங்களாம் வந்து கட்சிக்குள்ளே இணைத்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமும் வந்து இருக்குது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்து அதிமுகவுடைய கூட்டணி வந்து உறுதி செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க தவறிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டாங்களா. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு நயினா நாகேந்திரன் வந்துட்டார். ஆனால் அண்ணாமலை வந்து அப்படி இல்லை, நடுநிலையாக வந்து யாரையும் வந்து வெளியில் போக விட்டுறக்கூடாது, இந்த கூட்டணி வந்து ஒருங்கிணைச்சு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து அதனுடைய வேலையெல்லாம் வந்து செஞ்சார். அவர்னால் அண்ணாமலையினால் பிஜேபி ஓரளவு வளர்ந்துருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி கூட்டணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ கேவி ராமலிங்கம் வந்து அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் தான் நாங்கள் வந்து கூட்டணியே வந்து இருக்குது, அவர் சொல்லுக்குத்தானே எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு.
அவர் இப்போ சொல்லுக்கு கட்டுப்படணும் அப்படின்னா துரோகத்தை வந்து தோளில் சுமந்து செல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வேற செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்கிறார். யாரை எதிர்த்து நம்ம வந்து கட்சி ஆரம்பித்தோமோ அவங்கள வந்து தோளில் சுமக்க வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் வேறு யாராவது மாற்றுவாங்கன்னு நினச்சா அதுக்கான ஒரு முடிவுமே வந்து பிஜேபி எடுக்கலை. அதனால் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கின உடனே அவர் என்ன பண்ணார், நான் ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்குது. அந்த சந்திப்பின் போது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து நம்மளை வந்து வாக்குகள் வாங்கணும், நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் வந்து கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறல, மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டு வராங்க. இவர் வந்து தொடர்ந்து வந்து தோல்விகளையே வந்து கொடுத்துட்டு வர்றாரு. இப்படி வந்து தோல்விகளை கொடுக்கும்போது மக்கள் வந்து இவர் தலைமையிலேயே நம்ம தேர்தல் சந்தித்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெற முடியாது பேசினதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. ஏன்னா பிஜேபிக்கு வந்து நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து மோடியை பிரதமராக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி வலது பக்கம் உட்காந்துக்கிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலாம் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல, அதனால் வந்து நாங்கள் கூட்டணி விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி கூட்டணி விட்டு விலகினார். பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து மோசமான ஒரு தோல்வி வந்து சந்தித்தார். அந்த சமயத்தில் தான் இது அண்ணாமலை அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கூட்டணி வந்து உருவாக்குனாங்க. என்டிஏ கூட்டணிகளை உருவாக்கி அவங்க வந்து ஒரு 18% வாக்குகள் வந்து வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை எந்த இடத்துலையும் வந்து நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறது பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி கிட்ட ஒரு 21% இருக்குது, நம்மள்கிட்ட ஒரு 18% இருக்குது, மொத்தம் வந்து 39% இருக்குது, நம்ம எப்படியாவது திமுக வீழ்த்திடலாம் அப்படி சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டு தான் இது எடப்பாடி பழனிசாமியை அணுகி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த 21% எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லலை. இதே 18% வந்து என்டிஏ கூட்டணிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக வந்து சொல்லலை. மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, 21, 18, 39 இதை வச்சு நம்ம வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளே ஒவ்வொன்றா வந்து விலகி வர்றாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன், இப்போ பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களுமே வந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கூடு மாதிரி தான் இருக்குது, பிடிச்சா அப்படியே வந்து நெறிஞ்சு போயிடும் போல் அந்தளவு தான் இருக்குது, பலமான ஒரு கூட்டணியாக இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வேற வந்து ஒரு ஒற்றுமை வலியுறுத்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மாவட்ட பொறுப்பாளர், அமைப்பு செயலர் பதவியிலேருந்து நீக்கிறாரு. இந்த நீக்கத்தை அடுத்து வந்து செங்கோட்டையன் வந்து டெல்லி போகிறாரு, அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது எப்படின்னா ஒரு அரசியல் ஒரு சுயநலம்னு ஒன்று இருக்கும்ல, 72லேருந்து கட்சியில் இருக்கிறோம், எனக்கான ஒரு மரியாதை இல்லை, எனக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கட்சிக்குள்ளே கிடைக்கல, இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியும் அங்கே ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அமித்ஷா செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். எல்லாரும் என்ன சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி மீறி பிஜேபியினுடைய தலைவர்களை வந்து யாருமே வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க, அரசியல் சூழலை குறித்து விவாதிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் இவர்கள்லாம் வந்து இணைக்காமல் நம்ம அரசியல் பண்ண முடியாது, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினா மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மாதிரியும் அங்கே வந்து பேசப்படுது. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா தோற்றுருவோம், அது கண்டிப்பாக வந்து உறுதி. அப்போ வேறு யாரையாவது ஒரு தலைமை மாற்றம் வேண்டுமா அப்படிங்கிறதையும் வந்து ஆலோசனை வந்து நடத்தி இருக்கிறதாக ஒரு தகவல். அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினாலும் மக்கள் ஓரளவு வந்து ஏற்றுக்குருவாங்க, நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம கொண்டு போனோம், அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்களை சந்திப்பு மூலம் பாருங்கள், இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிப்பதில் கொஞ்சம் தொய்வு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும், அவ்வளவுதான்.
அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, நான் ஒரு ஆளே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். இன்னொருத்தனால வந்து இன்னொருத்தரை உள்ளே இணைச்சி அவங்களால நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. விழுகிற ஓட்டு எனக்கான ஓட்டு, அது நான் தொகுதியில் ஃபுல்லாக பிரச்சாரம் செய்து எனக்காக கிடைத்த வெற்றியாக தான் இருக்குமே தவிர இனிமேல் யாரையும் உள்ளேயே இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், நேற்று வந்து ஜான் பாண்டியன், இந்த 3 பேரும் விலகி வந்துட்டாங்க. கூட்டணி வந்து உடஞ்சிருச்சு. அந்த கூட்டணிக்குள்ளே யார் இருக்காங்கன்னா பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அதுக்கப்புறம் ஜிகே வாசன், இந்த 3 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதிமுக பிஜேபி வச்சு அவங்க வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றமும் வந்து இருக்கும், தலைமை மாற்றமும் வந்து இருப்பதாக தகவல் இருக்கிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கட்சிக்குள்ளே இணைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்து அடிபடுவதாக ஒரு தகவல் இருக்குது. நன்றி, வணக்கம்.